வாங்கிட்டாச்சு வாங்கிக்குவாங்க. யாரும் தப்பு பண்ணியிருப்பாங்க கறியடை, அவர் மாட்டிப்பாங்க இல்லையா? அதனால் விழிப்புணர்வு அவங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு, எந்த அளவுக்கு அவங்க டிமார்ட் கடையை முடிப்பாங்க, இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து கொடுத்துட்டு இருக்கிறேன் சார். அதாவது இப்போ மாநிலத்தில் வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை போயிட்டு இருக்கு. நீங்கள் தமிழ் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி மொழியை தான் முக்கியம் அப்படிங்கிறீங்க. மும்மொழி கொள்கைங்கிற ஒரு விஷயம் வந்து அதுதாங்க எங்களை மாதிரி பிஸ்னஸ்க்கு எங்களுக்கு அது தேவை. வளர பிள்ளைங்களுக்கு ஒரு தமிழ்ங்கிறது நம்ம தாய்மொழி, அதை வச்சுட்டு நீ எதையும் கற்றுக்கலாம். இப்போ என்ன சொல்கிறாங்க, அண்ணாவாக இருக்கட்டும், பெரியார்களாக இருக்கட்டும், எந்த காலத்துலேயும் தலைவர்கள் என்ன சொல்லணும்னா அவங்க இஷ்டப்பட்டதை படிக்கிட்டே நீங்கள் ஒரு கட்டாயப்படுத்தாதீங்கிறதான் நம்ம தலைவர்கள் சொல்கிறாங்க. யாரும் ஹிந்தி படிக்காமல் இல்லை, யாரும் இங்கிலீஷ் படிக்காம வேண்டாம்னு எந்த தலைவர்கள் சொல்கிறாங்க. அவங்க விருப்பம், நீங்கள் ஏன் அதை சட்டமாக்குறீங்க அப்படிங்கிறது. இது என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு பிஸ்னஸ் மேனாக கேட்டால் நான் மொழி தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை. நம்ம தாய்மொழி அண்ணா சொல்லியிருக்காரு, கண் போல ஆங்கிலம் கண்ணாடி போடுறது, தாய்மொழியை கண்ணாவும் கண்ணாடியும் சொல்லியிருக்காரு இங்கிலீஷை. அப்படிதான் அன்றைக்கி அண்ணா சொன்னார். மும்மொழி ஹிந்திங்கிறது எங்கள் மாதிரி பிஸ்னஸ் மேனுக்கு எல்லாருமே இங்கே இருக்கிற பிஸ்னஸ் மேனுக்கு ஹிந்தி தெரியும். நீங்கள் இங்கே தான் பேசுகிறோம். இப்போ கர்நாடகாலே ஹைதராபாத்தை போனால் எல்லாருமே ஹிந்தி பேசுவோம். தமிழகத்தில் மட்டும்தான் நாம இருக்கிறோம். இன்னொரு விஷயம் கூட, அவன் ஆங்கிலம் வாழணும்னு எங்கேயும் போராட்டமே நடக்கலை, அது வாழ்ந்துகிட்டே இருக்குது. புதுல நான் சொன்னேன், இது வேற சொல்லி ஏதாவது சர்ச்சையாக இருக்கிறோம். எந்த பிரச்சனை உண்மை நிஜத்தை பேசலாம். இப்போ ஆங்கிலம் வாழ்ந்து எங்கேயாவது போராடி இருக்காங்க இங்கே அது நானும் பாருங்க. நம்ம சீட்டு கேட்கறது வந்து வெளியில பேசுறாங்க எல்லாரும், அவங்க பிள்ளைங்களை மறைமுகமாக கற்று தான் கொடுக்குறாங்க. நிஜமா அதுதான். தாய்மொழியை வச்சுட்டு ஒரு மொழியை நீ பேசி தப்பே கிடையாது. அது கட்டாயமாக தான் தடுக்கிறாங்க. அது அரசியல் உள்ள பிரச்சனை. நான் ஏதாவது சொல்லி இவர் ஏன் பிரிவிங்கிறது அப்படி சொல்லி கமெண்ட் கொடுவாங்க நம்ம பிள்ளைங்க. அதனால தப்பு இல்லை, ரெண்டு மொழி தெரிஞ்சுக்கலாம். கட்டாயமாக போது தான் பிரச்சனை வருது, வேற ஒன்றும் இல்லை. கற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. சிபிஎஸ் ஸ்கூல்லாம் சீட்டு கிடைக்காம அலைகிறாங்க. ஆமாம், புருஷன் போட்டு சீட்டே கிடைக்காது எங்கள் ஊட்டியில், கொடைக்கானல எல்லாம் பெரிய இடத்து பிள்ளைங்களாம் எங்கே படிக்குதுங்க? எல்லாமே ஏழைகளே ஏமாத்துறது. அவ்வளோதான். தமிழகத்தில் கட்டுமான தொழில் ஆரம்பித்து மிகப்பெரிய ஹோட்டல் வரைக்கும் எல்லா இடங்களும் வடமாநில தொழிலாளர்கள் வந்து அதிகாரம் பண்ணிக்க வந்திருக்காங்க. அதான் சொல்லுவாங்க. அதுதான் தமிழகத்தினுடைய வளர்ச்சி. தமிழகத்தினுடைய வளர்ச்சி 1967 காமராஜருடைய ஆட்சி